ஜனகி சந்தியாசிரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சீனு மாயா ரெண்டு பேரையும் வந்து சாரு முன்னாடியே வந்து பைக்கில் ஏற்றி அனுப்பி விட்றாங்க. நம்ம மணி செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாரு வந்து இந்த ரகுரம் வீட்டுக்கு வந்தோடனே வாசல்லே நிப்பாட்டிடுறாப்புல சிவராமனும் மணியும் சேர்ந்து. ஆமாம், எதுக்காக இந்த வீட்டுக்கு வர அப்படின்னோடனே, ஏன் நான் வரக்கூடாதா, எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா, அதான் கல்யாண பத்திரிக்கை எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு உங்கள் அப்பா வந்து பஞ்சாயத்தில் வந்து வேணான்ட்டாங்களே, அதான் எல்லாம் உறவுலாம் முறிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு நீ இங்கே வர அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இப்படி சொல்கிறீங்க, அது அப்பா பண்ண தப்புக்கு எல்லா விஷயங்களும் கேட்டுட்டு நான் வீட்டில் சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு இங்கே வரேன் நம்ம வீட்டுக்கு, இந்த நம்ம வீடுங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லாதான்னு சிவராமன் தடுத்து நிப்பாட்டுறாங்க. தேவையில்லாமல் வந்து நீ இந்த வீட்டில் இருந்து குழப்பத்தெல்லாம் உண்டாகக்கூடாது, மரியாதையாக கிளம்பி போ அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ரகுராமும் சொல்கிறாங்க, இங்கே பாருமா சாரு, இந்த வீட்டில் வந்து உனக்கு இருக்கிறதுக்கு உண்டான உரிமையெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, நான் எங்கள் அப்பா தப்பு செஞ்சதுக்கு என்னையே வந்து இப்படி செய்கிறீங்க, என் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு ரகுராமை பார்த்து கேட்டோன்னா, இது நல்லா இருக்கே கதை, உங்கள் அப்பா வந்து நாங்களாக கல்யாணம் வேணான்னு சொன்னோன்னு மணி வந்து சொல்கிறாப்புல, சிவராமனும் சேர்ந்து சொன்னோன்னே, உங்கள் அப்பா இஷ்டத்துக்கு வந்து எங்களை அவமானப்படுத்துவார், நாங்கள் உடனே வந்து உனக்காக வந்து நீ பின்னாடியே வருவேன் மன்னிப்பேன், நாங்கள் ஏற்றுக்கணுமா, ஒன்றெல்லாம் வீட்டுக்குள்ளே விட முடியாது, மரியாதை வீட்டை விட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அப்படின்னு சொன்னோன்னே, சாரு உன் வீட்டுக்கு கிளம்புற வழியை பாரு ரகுராம் சொன்னோன்னே, என் வாழ்க்கைக்கு இப்போது நீங்கள் தான் உத்தரவாதம் கொடுக்கணும், ஏன்னா எப்போ வந்து நீங்கள் தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஆசை காட்டி இப்படி வந்து ஏமாற்றக்கூடாதுல்ல, நீங்கள் சொன்னால் அதே பஞ்சாயத்து இடத்துலையே வந்து நான் உட்காந்துருப்பேன், நீங்கள் வந்து திரும்ப வீட்டுக்கு வான்னு கூப்பிட்ற வரைக்கும் நான் வந்து அந்த இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் உட்காந்துருக்காங்க. மலையில் வந்து செமையாக நனைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து இந்த பக்கம் என்னடான்னா, மாயா கிட்ட வந்து சீனு வந்து ரொமான்டிக்காக வந்து பேசுகிறதுக்கு வராங்க. ஆமாம், எதுக்கு நம்ம பயந்து பயந்து பேசணும் மாயா, நம்ம தான் வந்து இப்போ எந்த தொந்தரவும் கிடையாது, சாருலேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல நம்ம லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிட்டக்க வர்றப்ப கரெக்டாக டோரை திறந்துட்டு வந்து ரகுராம் வந்து சாரு அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததை பார்த்தோன்னே வந்து அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க மாயாவும் சீனும். என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிறப்ப ரகுராம் கிட்ட வந்து எதுக்கு இவளை அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னோன்னே, பாவம் தலையிலலாம் பத்மா வந்து சொல்கிறாங்க, எவ்வளோ நனைஞ்சிருக்கா, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னோடனே, முதல்ல வீட்டுக்கெல்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு மணி வந்து சொல்கிறப்ப, என்ன மச்சான் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப, அவள் கேட்குறது வந்து நியாயமாக தானே இருக்குது, அவள் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு, அதுக்காக நான் வந்து அப்போ நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா கல்யாணத்துக்கு அப்படின்னு பத்மா கேட்டோன்னா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, இந்த வீட்டில் ஒருத்தியாக வந்து இருக்கலாம், ஏன்னா அவள் எந்த தப்பும் வந்து செய்யலை இல்லையா, அவள் கேட்குறது நியாயம் தானே, அவள் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு, என்னோட வந்து வீட்டில் அவளுக்கு இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பத்மா வந்து முதல்ல இந்த மாதிரி உள்ளே வந்துட்டல, அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பத்மாவும் பார்வதியும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வந்து மணியும் சரி சீனுவும் வந்து மாயா எல்லோரும் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னடா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே சாரு வந்து வீட்டுக்கு வந்ததை வந்து ஃபோன் பண்ணி வந்து மகாலிங்கத்துக்கிட்டேயும் புவனேஸ்வரிக்கிட்டேயும் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு இல்லை, நல்லா புத்திசாலித்தனமாக வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே போயிட்டா, அதுக்கப்புறமேட்டு காட்டத்தை ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது. விடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு காலேஜ் கிளம்பி போகலான்னு மாயாவும் தனாவும் ரெண்டு பேரும் ரெடியாக இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து சிவராமன் வந்து பைக்கில் வந்து தனாவை அழைச்சிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. இந்த பக்கம் மாயா வந்து ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து, நில்லுமா மணி வந்து சொல்கிறாப்புல, எதுக்கு நீ வந்து ஆட்டோவிலலாம் போகணும், டேய் சீனு, மாயாவை கொண்டு போய் வந்து நீ காலேஜில் விட்டுட்டு வா பைக்கில் அப்படின்னு சொன்னோன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க. எதுக்கு இப்போ வந்து பத்மா வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னோடனே, எது தேவை எது தேவையில்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், உனக்கு தான் எதுவும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து மணி வந்து சொல்கிறாங்க எல்லோரும் முன்னாடியும். இந்த பக்கம் வந்து பத்மாவும் சொல்கிறாங்க, பார்வதியும், இதெல்லாம் சரிப்பட்டு வராது மாயா, அவள் தான் ஆட்டோவில் போகிறேன்னு சொல்கிறாள், போகட்டும் அப்படின்னோடனே, ஏன் கூட சேர்ந்து போனால் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து சாருவே வந்து மாயாவை வந்து சீனுவே அழைச்சிட்டு போகட்டும், அதுதான் காலேஜுக்கு டைம் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னடா இது, எதுக்கு தேவையில்லாமல் குழப்பறா அப்படின்னு பத்மா வந்து சொல்ல, இல்லை எந்த தப்பும் கிடையாது, நீ அழைச்சிட்டு போ அப்படின்னு வந்து மாயாவை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியே வந்து தனா வந்து ஒன்றும் புரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து இதாக சாக்குன்னு வந்து பைக்கில் வந்து ஏற்றி உட்கார வச்சுக்கிறாப்புல சீனு கூட வந்து மாயா உட்காந்துட்டு,
பைக்கில் வந்து கிளம்பி போகிறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து இப்போதைக்கு அல்ப சந்தோஷமாக உன்னை பைக்கில் அனுப்புகிறேன், ஆனால் எனக்கு எப்படியும் வந்து என் கழுத்தில் தான் வந்து சீனு வந்து தாலி கட்டுவான், நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்ல, இதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து ஆடுற ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்ப பத்மாவும் கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏமா இப்படிலாம் தேவையில்லாமல் அவங்க 2 பேரையும் சேர்த்து அனுப்புகிற, அப்புறம் மேற்கொண்டு வந்து பிரச்சனையாகிட போகுது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, எது நடக்கணுமோ அது நல்லா நடக்கும், எனக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இந்த பக்கம் வந்து மாமா ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறப்ப வந்து அவர் வந்து மாயாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வந்து பத்மா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அவர் ஒரு திட்டத்தில் இருக்கார், அதை வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் யோசிக்கிறாங்க. காலேஜில் வந்து இறங்கினோன்னா சீனுவை வந்து கூப்பிட்றாங்க மாயா வந்து ஒரு இடத்துக்கு. என்னை எதுக்கு எங்கே கூப்பிட்ற அப்படின்னோடனே, இல்லை நான் சொல்கிற இடத்துக்கு வா, இனிமே வந்து உனக்கு வேலை இல்லை அப்படின்னு வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக வந்து எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து நீ தனியாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணால் தான் வந்து உன்னை வந்து தனியாக பெருமையாக பேசுவாங்க அப்படின்னா, அதுக்கெலாம் காசு வேணும் அப்படின்னு என் மாமா கிட்ட கேட்க முடியாதுன்னு, இரு நான் உனக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதோட முடியுது எபிசோடு.